தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்டரப்ட்னா என்ன, அதை இன்டரப்ட்கான கண்ட்ரோல் டிஸ்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான கோடிங்கை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். அதே மாதிரி இந்த கோடிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் இன்க்ளூடு pic.h ஓகே பிக்குக்கான லைப்ரரி எல்லாமே இன்புட் பண்ணியிருக்கேன். _config 0x3f72 இது எதுக்காக அப்படின்னா ஹார்ட்வேரையும் சாஃப்ட்வேரையும் ஒன்றா இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இதில் வாட்ச் டாக் டைமோ இது மாதிரி நிறையா செட்டிங்ஸ் வந்து எனேபிள் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே என்ன பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் லாஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா பிக்லேயே மேக்ஸிமம் 91 வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஓகே இதுக்கு அடுத்த வீடியோஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டபிள்யூ கம்பேர் கேப்சர் I2C இதை மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஓகே அதே மாதிரி இந்த 0x3f72 இது எதுக்காக வைக்கிறோம் அப்படிங்கிறத நான் என்ன அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அன்சைன்டு இன்ட்டு t=0 t=0 டம்மி வேரியபிள்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அடுத்து அன்சைன்டு இன்ட்டு இது வந்து எல்சிடி டிஸ்பிளேக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அந்த வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து எல்சிடி டிஸ்பிளே பின் டிஃபைனில் வந்து RS RW EN இதெல்லாம் என்ன பண்ணியிருக்கேன் நான் வந்து நார்மல் RD1 RD2 RD3 இது எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நீங்கள் வந்து ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா எல்சிடிக்கான கோடிங் இருக்குது, அதை வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கோடிங்கை வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே இது வந்து நான் உங்களுக்கு சிமுலேஷன் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு எல்சிடி கொண்டு இப்போ ஸ்டார்டிங் வந்து எல்லா கோடிங்கும் நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இல்லை நான் வந்து பேசிக்காக உங்களுக்கு கிளாஸ் மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், பேசிக்காக ஒரே ஒரு அந்த இன்டரப்ட்கான கோடிங் முன்னே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடலாம். அதனால தான் என்ன பண்ணி இந்த கோடிங் வச்சு ஒரு சிமுலேஷன் அவுட்புட் காமிக்கிறேன். ஏன்னா வாய்ட் டிலே அன்சென்ட் இன்ட்டு ஏ அப்போ எனக்கு ஒயில் A - அப்போ எனக்கு சம் டிலே இங்கே வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்து வாய்டு எல்சிடி கமாண்ட் அன்சென்ட் கேர் பி அப்போ எல்சிடியில் 4 பிட் எல்சிடி நான் யூஸ் பண்ணுறதுனால டேட்டாவை நான் இது மாதிரி போட்டிருக்கேன். ஓகே இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ரைட் ஜஸ்டிஃபை டேட்டா வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். ஓகே 4 பிட் வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து நமக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இங்கே வாய்டு எல்சிடி டேட்டா அன்சென்ட் கேர் டி ஓகே இதுவும் என்ன பண்ணுங்க டேட்டாக்கான ஃபங்க்ஷன் எழுதுக்கிறேன். அடுத்து எல்சிடி யூனிட்டு ஓகே எல்சிடி டிஸ்பிளே ஃபங்க்ஷனை சிங்கா டேட்டா சென்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கோம். அடுத்து வாய்டு இன்டரப்ட் RCX ஓகே இந்த ஃபங்க்ஷன் எங்கேயும் கால் பண்ணிக்க முடியாது. இதுக்கு முன்னாடி தான் பார்த்திங்க அப்படின்னா இன்டரப்ட் எழுதாமல் நார்மல் ஃபங்க்ஷன் எழுதுறப்ப என்ன பண்ணிப்பேன் அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒயிலுக்குள்ளே கால் பண்ணியிருப்பேன். ஆனால் இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கேயுமே கால் பண்ணியிருக்க மாட்டேன். அதனால் வாய்டு இன்டரப்ட் RCX ஓகே RCX இது மாதிரி இன்டரப்ட் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுங்க ஸ்மால் எழுதுங்க. எப்பயுமே ஒரு ஃபங்க்ஷனோட நேம் எல்லாத்தையுமே நீங்கள் எழுதும்போது ஸ்மால் எழுதுங்க. அப்போ தான் மட்டும் தான் உங்களுக்கு வந்து கோடிங் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து ஃபங்க்ஷனோட நேம்லாம் வந்து கேப்ஸில் எழுதுனீங்க அப்படின்னா எடுத்துக்காது. ஓகே ஃபங்க்ஷன் நீங்கள் டிஃபைன் பண்ணுற வேரியபிள் வந்து கேப்ஸில் எழுதுங்க, அதனால இஷ்யூ கிடையாது. ஆனால் ஃபங்க்ஷனோட நேம் என்ன பண்ணணும் ஸ்மாலில் தான் எழுதணும், அதனால் உங்களுக்கு இஷ்யூ நிறையா வரும். ஓகே அப்போ என்ன பண்ணேன் ஸ்மாலில் ரைட் பண்ணுங்க இன்டரப்ட் RCX இன்ட் F எனக்கு ஏதாவது இன்டரப்ட் வந்துச்சு அப்படின்னா நான் இன்ட் Fங்கிற ஃப்ளாக் வந்து 1 ஆகும். இப்போ இன்ட் F = 1 இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணிட்டேன் எனக்கு உள்ளே வந்துட்டு டீங்கிற வேரியபிளை 1 பண்ணு இன்ட் Fங்கிற வேரியபிள் வந்து 0 பண்ணிடுன்னு நான் சொல்கிறேன். அடுத்து இன்டரப்ட் வந்து என்ன பண்ணுங்க இன்ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். இன்டரப்ட் வந்து இன்ஸ்லைஸ் பண்ணுறப்ப GIE குளோபல் இன்டரப்ட் எனேபிளும் பெரிஃபெரல் இன்டரப்ட் எனேபிளும் 1 பண்ணியிருக்கேன். அடுத்து இன்ட் E வந்து என்ன பண்ணியிருக்கேன் 1 பண்ணியிருக்கேன். ஓகே ஃபஸ்ட் நான் இதில் உங்களுக்கு அவுட்புட் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த பெரிஃபெரல் இன்டரப்ட் எனேபிள் வந்து டிசேபிள் பண்ணிட்டு உங்களுக்கு அவுட்புட் காமிக்கிறேன். ஓகே இல்லாமல் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் பெரிஃபெரல் இன்டரப்ட் எனேபிள் வந்து டிசேபிள் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இன்ட் E வந்து 1 பண்ணிட்டேன். அடுத்து disb = 0x01 இது ஏன் 0x01 கொடுத்துருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து B போர்ட் வந்து இன்புட் தானே, அப்போ அதனால் என்ன பண்ணியிருக்கேன் அதை வந்து 1 பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து போர்ட் B = 0x00 அதை நான் வந்து அவுட்புட்டை தான் இன்ஸ்டாக எல்லாத்தையுமே லோவில் வச்சுருக்கேன். 3D 4D அதெல்லாம் எல்சிடிக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து எல்சிடி இன்ஸ்லைஸ் பண்ணுன்னு சொல்லிட்டேன். அடுத்து எல்சிடி கமாண்டில் 0x80 வெல்கம்னு பிரிண்ட் பண்ணேன். அடுத்த டிலேயில் வந்து 15,000 அப்படின்னு போட்டு என்ன பண்ணுங்க சம் டிலே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டிலே எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட் டிலே தான். ஓகே எனக்கு வந்து 50,000 நான் போட்டிருக்கேன் அப்படின்னா 50 செகண்ட்ஸ் வந்து நான் வெயிட் பண்ணணும் கிடையாது. ஏன்னா மைக்ரோஃபோனில் வந்து மைக்ரோ செகண்ட்ஸில் ரன் ஆகும். அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன ஆகும் இது வந்து ஒரு அப்ராக்சிமேட் டிலே. அடுத்து இன்டரப்ட் வந்து எடிட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டைம் அது யூஸ் பண்ணி பண்ணுற டிலே மட்டும் தான் என்ன அக்யூரேட் டைம் டிலே. ஓகே அடுத்து D = 1 இப்போ T = 1 இருந்துச்சு அப்போ என்ன பண்ணுங்க T = 0 பண்ணிட்டு உள்ள லூப்புகளை வந்து T வந்து 0 பண்ணிட்டு எல்சிடி கமாண்டில் ப்ராஜெக்ட் பேக்கர்னு பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அடுத்த டிலே வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன். ஏன்னா இன்டரப்ட் நான் டிலே போகலன்னா என்ன உள்ளே வந்துட்டு வெளியே போயிடும், ஆனால் அது நமக்கு தெரியாது. அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணுங்க கொஞ்சம் நேரம் அவனை வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்து எல்சியில் என்ன பண்ணுங்க எல்சிடி கமாண்டு 0x80 எல்சிடி டிஸ்பிளே வெல்கம் அப்படின்னு நான் போட்டுருக்கேன். ஓகே அப்போ எனக்கு என்ன ஆகும் ப்ராஜெக்ட் பேக்கர்னு பிரிண்ட் பண்ணிடும். அடுத்து இன்டரப்ட் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் உள்ளுக்குள்ளேயே இருக்கும். அப்படி ஒரு வேலை இன்டரப்ட் இல்லை அப்படின்னா எனக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக எல்சியில் வெளியே வந்துடும். ஓகே அந்த கோடிங் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அந்த கமெண்ட்டை பார்த்து ரிப்ளை பண்ணுறேன். இதுக்கான கோடிங் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே கைஸ் தேங்க்யூ.